News7 Tamil பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். குடும்பமாக ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இதை வெறும் வாரிசு அரசியலாக மட்டுமே சுருக்கி பார்க்க முடியாது என்ற ஒரு கருத்தை பேராசிரியர் சுபவி வைத்திருக்கிறார். திருச்சி வேலுச்சாமி, இவருடைய கருத்தில் நீங்கள் எதில் உடன்படுகிறீர்கள், மாறுபடுகிறீர்கள்? இந்த கருத்து ஏற்புடையது. குடும்பமாக பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது தவறு இல்லை என்று சொன்னால் மோடி சொன்ன கருத்து தவறா என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது திரு நாராயணன் ஒரு வாதத்தை வைக்கிறார், காஷ்மீரில் இது போன்ற குடும்ப அரசியலால் தான், குடும்ப ஆட்சியால் தான் காஷ்மீரில் இத்தனை காலமாக அந்த பிரச்சனை நீடிக்கிறது, அதை அந்த தளத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அதை முழுமையாக பொதுமைப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு வாதத்தை வைக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? நண்பர் நாராயணன் அவர்கள் அவரே குழப்பத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் முதலிலே பேசுகிற போது என்ன சொன்னார் என்றால், வாரிசு அரசியலால் தான் காங்கிரஸ் பலவீனப்பட்டது என்று ஒன்றை சொன்னார். அப்படி என்றால் காஷ்மீரத்தில் பலவீனப்பட்டது என்று அவர் சொன்னார். அது பொருள் அல்ல. அதில் அவர் இன்னொன்றையும் சொன்னார், வேலுசாமி அவர்கள் தன்னை ஜட்ஜாக நினைத்துக் கொண்டு ஜட்ஜ்மெண்ட் வழங்கிவிட்டார் என்று. இந்த பேட்டி என்பதே நரேந்திர மோடி என்கின்ற ஒரு மனிதன் தன்னையே ஜட்ஜாக மாற்றிக்கொண்டு ஜனநாயகத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டை அவர் தந்திருக்கிறார், அது தவறு என்பதுதான். நான் சொல்ல வேண்டிய வாதத்தை அவர் சொல்லி இருப்பது, அவருடைய எதற்காக பேச வந்தாரோ அதற்கு எதிராக என்னுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கிறார். பேராசிரியர் அவர்கள் சொன்னதை போல எங்கள் குடும்பத்திலே என்னுடைய அப்பாவோடு பிறந்த 2 பேர்கள், பெரியப்பா சித்தப்பா, அவர்கள் காங்கிரஸ் தான். என் தாய்மாமன் காங்கிரஸ், என்னுடைய மாமனார் காங்கிரஸ், என் தம்பிகள் காங்கிரஸ், என்னுடைய தங்கை காங்கிரஸிலே ஒரு நகராட்சியுடைய உறுப்பினர், தங்கை கணவர் ஒரு நகராட்சியில் காங்கிரஸ் கட்சியுடைய நகர தலைவர். இப்படி இந்த குடும்பத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். இது தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சியில் வாரிசுகள் இருப்பது தவறல்ல. அவர்கள் பதவிக்கு வருவதும் மக்கள் அங்கீகரித்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த பதவியிலே நீடிக்க முடியும் என்பது சாதாரண பாமரனுக்கு தெரிந்திருக்கிற இந்த சங்கதி தெரியாமல் பிரதமர் இதை சொல்லி இருக்கிறாரே என்பதுதான் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தேன் ஒழிய அதிலே தவறு இருப்பதாக நாராயணன் அவர்கள் சொன்னால் அதற்கு நான் ஒன்றும் பேசலாம். நான் குமரேசன் அவர்களிடம் கேட்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இன்றைய தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு தேர்தல் அரசியலாக மாறி போய்விட்டது அப்படிங்கிற வருத்தம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு எல்லோருமே வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது முற்றிலும் அது பணநாயகமாக மாறி போய்விட்டது அப்படிங்கிறது. உட்கட்சி தேர்தலில் கூட, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி தேர்தலில் கூட பல்வேறு பிரச்சனைகள், வழக்குகள், கைதுகள் என்று சொல்லக்கூடிய சூழல்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இப்போ சமீபத்தில் நடந்தால் அதை குறிப்பிடுகிறார், எல்லா கட்சிகளிலும் அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஒரு அதிகாரத்திற்கான சண்டை, ஒரு பதவியை பிடிப்பதற்கான ஒரு சண்டை ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மிக எளிமையாக ஒரு மாவட்ட செயலாளர், அவருடைய மகன் தான் மீண்டும் மாவட்ட செயலாளர், அந்த தொகுதியின் எம்எல்ஏ, தொடர்ந்து அவர் மட்டுமே எம்எல்ஏக்கான போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றுவிட்டால் எவ்வளவாவது செலவு பண்ணி அந்த பதவியை பிடித்து விடலாம், தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற சூழல். எதிர்ப்பு வாக்குகள் மட்டுமே பதிவு செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள், நீங்க அதுதான் ஐயா கிட்ட கேட்க வேண்டிய விஷயமா இருந்தது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கான 2 சாய்ஸா பார்க்கின்ற பட்சத்தில் இவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பில் இவருக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மக்கள் இருக்கின்ற பொழுது இவர் அதற்கு தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே இயல்பாக எழுகிறது. இவையெல்லாம் இணைத்து தான் இந்த வாரிசு அரசியலை பார்க்க முடியும். அதாவது பொதுவாக இந்திய சமுதாய அமைப்பிலேயே இந்த வாரிசு அரசியலுக்கான தளம் அமைந்திருக்கிறது. ஏன்னா ஒரு சாதிய கட்டமைப்பு சார்ந்த, சாதியம் என்றால் அந்த அதுவும் குடும்பங்கிறது நம்ம நாட்டை எப்படி வலுவான ஒரு அமைப்பு நமக்கு தெரியும், மேற்கத்திய நாடுகளை போல அல்ல. இங்கே குடும்ப தலைவர், அவருடைய வாரிசு, அடுத்த சொத்துக்கான வாரிசு, அவருடைய என்று அந்த பாரம்பரியம் அரசியல் வரும்போது மக்கள் மனம் அப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையான ஜனநாயகம் என்பதை பற்றிய செய்திகளே கூட நம்ம மக்களுக்கு போய் சேரல அப்படிங்கிற ஆதங்கம் கூட எனக்கு உண்டு. ஏன்னா ஜனநாயகம் என்பது ஏதோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது மட்டுமாகவே நிறுத்தப்பட்டிருக்கிற ஏற்பாடெல்லாம் இதில் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த பல்வேறு முதலாளித்துவ கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எப்படி மாறி போயிருக்கணும், அகில இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, கட்சிகளில் பொறுப்புகளுக்கு வருவது என்பது சாதாரண ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் பதவியில் கூட பார்த்தீர்கள் என்றால் அவையெல்லாம் சம்பாத்தியத்துக்கான வழிகளாக இருக்கின்றன, மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு கட்சி அலுவலகங்கள் பல இடங்களில் கட்டிங் பேசுகிற இடங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு இந்த பதவிகள் என்பவை ஒரு பக்கத்தில் வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, அதிகாரம், புகழ், பணம் என்று 3ம் சேர்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா புகழ்ங்கிறது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ரும். எனக்கு 4 பேர் என்னை இப்போ தெரிஞ்சவங்களா பார்க்குறான்னா அதில் ஏற்படுகிற போதை இருக்கிறதே எந்த தவறு வேணுமா செய்ய தோண்டும். சரியான காரியங்களை செய்து அதனால் புகழ் பெறுவது என்பது வேறு.
ஆனால் அப்படிப்பட்ட எல்லாம் இந்த கலவையான சூழலில் தான் நான் இந்த இந்திய சமூக அமைப்புமாக சேர்ந்து இந்த வாரிசு அரசியல் என்பதை திரும்ப திரும்ப கட்டி வைத்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் சேர்க்கிற சொத்து என்னில் இருக்கிற இந்த ஆளுமை இதெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட போயிடக்கூடாதுங்கிற நம்ப முடியாத தன்மை, மற்ற சக தலைவர்களே கூட நம்பாத தன்மை எல்லாம் சேர்ந்து தான் இந்த மனநிலை உருவாக்கப்படுது. ஆனால் அதே நேரத்தில் அடிப்படையான ஒரு ஜனநாயக விஷயத்தில் ஜனநாயகபூர்வமாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கட்சியும் தனக்கான அடுத்த தலைமை யார் என்பதை தீர்மானிக்கிறது அந்த கட்சியில் இருப்பவர்கள் தான். அதில் தோழர் சுபவி சொன்னது முழுமையான வழிமொழிகிறேன். ஏன்னா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு மற்றவர்கள் அதில் கேள்வி எழுப்பதற்கு நியாயமில்லை. அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது அது வாரிசு அடிப்படையில் வந்தாலும் சரி, வாரிசு இல்லாமல் பொதுப்படையாக யாரோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஒரு மோசமான ஆட்சியை வழங்கினால் அது மட்டும் வரவேற்கத்தக்கதா என்ன? இன்றைக்கு இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பற்றி எனக்கு எத்தனையோ விமர்சனங்கள் இருக்குன்னு. அவர் ஒன்றும் வாரிசு அடிப்படையில் வரவில்லை. ஆனால் அதற்காக அவர் வாரிசாக வரவில்லை என்பதற்காக அவரை நான் கொண்டாட முடியாது அல்லவா? எனவே அதே நேரத்தில் வாரிசாக வருகிற ஒருவர் இந்த நாட்டினுடைய எப்படிப்பட்ட மாண்புகளை காக்க வேண்டும், அதை காப்பாற்றினால் அவர் வரவேற்கத்தானே போகிறோம். இல்லை, என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இது நிச்சயமாக மாற்று கருத்தே இல்லை. ஒருவர் வாரிசாக இல்லை என்ற காரணத்திற்காக மட்டுமே அவரை விமர்சிப்பது அல்லது வரவேற்பது அப்படிங்கிறதுல புரிதல் இருக்கிறது. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு. நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பிறகு அந்த கட்சிக்கான ஒரு வழிகாட்டுதலே இல்லாத சூழலில் மீண்டும் அந்த கட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு சோனியா காந்தியினுடைய வரவு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அளித்தது அப்படிங்கிறத யாருக்கும் மாற்று கருத்து இருக்க இயலாது. அப்போ இங்க கொள்கைகள் சார்ந்த அரசியல் முன்னிலைப்படுத்தப்படுவதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனை மட்டுமே நம்பி அவருக்கு சிறந்த ஆளுமைகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் அவரை தாண்டி மற்றவர்களுக்கு அந்த கட்சியில் திறமைகளே இல்லை என்பது போன்ற ஒரு மனநிலை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதா நிச்சயமா. அதாவது வாரிசு அரசியல் வரும்போது அவர் திறமையானவரா இல்லையா என்பது அந்த கட்சி முடிவு செய்கிறது. அதை நம்ம அதுக்குள்ள போகலை. ஆனால் உண்மையிலே திறமையாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில், பிரச்சனைகளை புரிந்து கொள்வதில் என்று பல திறமைகள் இருக்கலவா, அப்படி ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய அபாயமும் அதில் இருக்கிறது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனாலும் அந்த கட்சி அதை தேர்ந்தெடுக்கிறது போது அது அவருடைய உரிமை என்று தான் விட்டு வழங்க. ஆனால் இந்த கேள்விக்கான விடையை இந்திய சமூகம் என்ன சொல்ல போனால் ஆசிய சமுதாய அமைப்பில் அது இருக்கிறது. அண்டை நாடுகள் இல்லையா? சிங்கப்பூரில் இல்லையா? பாகிஸ்தானில் இல்லையா? ஏன் அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு? புஷோடைய மகன் இப்போ வரிசையாக சொல்லிட்டு போகலாம். அங்கே கிளின்டனுடைய வாரிசுகள் வரலையா? ஏன் பிரிட்டனில் நிரந்தரமாக அங்கே ஒரு வாரிசு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அரசியாரின் பேரில் தானே எல்லா நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த சமூக அமைப்பு இன்னும் முழுமையாக அந்த பல நிலப்பருவத்தை பிடியில் இன்னும் விடுபடவில்லை. ஆனால் அதில் எனக்கு ஒரு சின்ன அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் ஒரு வித்தியாசம் தான். ஆனால் எனக்கு பிரிட்டன் அப்படி சொல்ல முடியல. அது ஒரு முடியாட்சியினுடைய தொடர்ச்சி. என்ன இருந்தாலும் ஆசியாவில் இந்த வாரிசுகள் அரசியல் இருப்பதற்கு ஒரு அடிப்படையான காரணம் தோழர் சொன்னது தான். இங்கே ஒரு குடும்பம் என்பது தான் ஒரு அழகு. மேலை நாடுகளில் தனி மனிதன் தான் ஒரு அழகு, ஒவ்வொருத்தனும் சிங்கிள் யூனிட். இங்கே ஒரு குடும்பம் தான். எனவே அது இருக்கு. அதை தாண்டி முக்கியமான செய்தி என்ன என்றால், நாம் வேற இன்னொன்றை பேசி கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதில் வாரிசு வர்றதும் வராமல் போவதும் அது அவரவர் கட்சி சார்ந்தது, மக்கள் சார்ந்தது. இதை ஒரு இந்தியாவின் பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னு அந்த கூற்றை நீங்கள் மறுபடியும் நீங்கள் நினச்சி பார்த்தா தெரியும். என்ன சொல்கிறாருன்னா, வாரிசு அரசியல் என்னும் கரையான் ஜனநாயகத்தை அரிக்கும். அது ரொம்ப பொதுமைப்படுத்துதல், ரொம்ப ஹேஸ்டி ஜெனரலைசேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படி ரொம்ப அவசரப்பட்டு பொதுமைப்படுத்தி அப்படி சொல்லுவதற்கு காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா மகன் தந்தை மகள், அதாவது அவர் ஃபருக் அப்துல்லாவையும் முஃப்தி முகமதையும் சொல்கிறார் அந்த காஷ்மீர் எலெக்ஷனுக்காக. ஒரு பிரதமர் வெறும் தேர்தலை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு பேசக்கூடாது. அவருக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கின்றன. இப்படி போகிற போக்கில் அவருடைய கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் அப்படி பொறுப்பற்று பேசுகிறார்கள்னு அவரே சொல்லி, இந்த பிஜேபி உறுப்பினர்கள் வரம்பு கடந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வரம்பு கடந்து பேசுகிறார். எனவே வரம்பு கடந்து நான் மட்டும்தான் பேசலாம்னு அதுக்கு பொருளா என்று எனக்கு தெரியல. இதனுடைய அடிப்படை என்ன என்றால், அந்த நேரத்துக்கான பேச்சாக அது அமைகிறதே தவிர ஒரு வாரிசு அரசியல் என்பதுதான் ஜனநாயகத்தை அரிக்கிற கரையான் என்கிற ஒரு பொத்தாம்பொதுவான கூற்று நான் கருதுகிறேன். இதை பிரதமர் தெரியாமல் கூட பேசவில்லை. அவர்கள் முறை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விஷயத்தை யாராவது பேசுவது. எனவே இந்த நாட்டின் சிக்கல்களை விட்டுவிட்டு வேறு விஷயத்தை பற்றியே மக்களை பேச வைப்பது, அன்றாடம் அவர்களை பற்றியே எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டமிட்ட தந்திரம் என்று நான் கருதுகிறேன். ஒரு மிக மென்மையான குரலில் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டிற்கான பதிலோடு சேர்த்து இந்த கேள்வி நினைத்துக் கொள்ளுங்கள். வேறு ஏதேனும் விமர்சனங்கள் வைக்க முடியாத சூழலில் காஷ்மீரில் வேறு வழி இல்லாமல் வாரிசு அரசியல் என்று அதை சுருக்கி பார்த்திருக்கிறாரா மோடி? கொள்கை ரீதியாக காஷ்மீரில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன, இதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்ல இயலாத நிலையில் பாஜக இருக்கிறதா? ஒன்று.
சுபவி சொன்ன கருத்துக்கு இணையான இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இது போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் பேசுவது, சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவது அப்படிங்கிறதே மோடி வளர்ச்சி பாதையை நோக்கி தேசத்தை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார், அதற்கு மோடிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு பாஜகவில் இருக்கக்கூடிய சிலரும் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சில அமைப்புகளும் இதுபோல் மோடிக்கு எதிரான சில வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து. இந்த அவருடைய கருத்தும் இந்த கருத்திற்கும் இணைந்து உங்களுடைய பதில். ரொம்ப மென்மையா திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பேசியதை, ஒரு மென்மையான பேச்சை மிகவும் கடுமையான பேச்சென்று மரியாதைக்குரிய சுப வீரபாண்டியன் அவர்கள் சொன்னார். ஆனால் தமிழகத்திலே கடந்த 40-50 வருடங்களிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நாம் கூர்ந்து கவனித்தோமேயானால், மறுபடியும் ஒரு விஷயங்களையும் கேட்டோமேயானால், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், தரம் கெட்ட மோசமான விமர்சனங்களை நாம் பார்த்திருக்கிறோம், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஏதாவது பேசிவிட்டாரா? கிடையாது. நான் என்ன கேட்குறேன், முதல்ல நான் சொன்னேன், இது பிஜேபின்னு கூட நான் விட்டுறேங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் பார்க்கும் பொழுது, நான் அரசியலுக்கு வரலாமா என்று பார்த்தால், ஏதாவது ஒரு கட்சிக்கு போகலாம் என்று பார்த்தால், இன்று 2 கட்சிகள் தான் இருக்கின்றன. ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. நான் சொல்றது ஜனநாயகம். மற்ற எல்லா இடத்துலையுமே அந்த உச்சபட்ச அதிகாரத்திற்கு, பதவிக்கு யார் வருவார்கள் என்றால் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது திட்டவட்டமான உண்மை, யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. இப்போ தெலுங்கானா எடுத்துங்க, என்ன நடந்துச்சு? அப்பா பையன் பொண்ணு வரிசையா, அவங்க அக்கா பையன் எல்லாம் எம்பிஸே. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் பல வருடங்களாக இருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? ஜெயிச்சாங்க, உடனடியாக அவங்க பையன்தான் வராரு. ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே கிடையாதா? அப்போ நான் என்ன கேட்கிறேன், கட்சியெல்லாம் விட்டுருங்க. கட்சி அது அவங்களுடைய கட்சி என்பது ஒரு தனிநபர் சொத்து கிடையாது. கட்சி என்பது இந்த சமுதாயத்தினுடைய சொத்து. அது பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், ஐயாவுடைய இயக்கமாகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் உள்ளே போகலாம். தலைமை மட்டுமே தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில ஜனநாயகம் உள்ளது, யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம். மற்ற எந்த கட்சியிலாவது ஐயா சொல்லலாம், எங்களுக்கு தேர்தல் நடத்துறாங்க அதெல்லாம், ஆனா மனசாட்சியோடு சொல்லுங்கள், மனசாட்சியோடு சொல்லுங்கள். நடந்திருக்கிற இல்ல ஐயா, இந்த தேர்தல் அமைப்பை நீங்க பிஜேபியில நடத்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தேர்தல் வச்சு தான் தேர்தல். கண்டிப்பா உறுதியா. நான் என்ன கேட்கிறேன், உங்களோட ஒரு நட்பின் அடிப்படையில சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்று கருணாநிதி அவர்களோ அல்லது முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ, இந்த இருவரை தவிர வேறு யாராலையும் வர முடியுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க. முடியாது. ஆனா நீங்க முடியும்னு சொன்னீங்கன்னா அதை ஒரு ஒப்புக்காக, ஒரு சாக்குக்காக சொல்ற விஷயம் தான். ஐயா, வேலுசாமி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நான் குழப்பத்துல பேசினாரு, குழம்பி போயிருப்பது காங்கிரஸ்காரர்கள் தான். ஏனென்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்கள் யாரையுமே குறிப்பிட்டு இவர்கள் தான் என்று சொல்லவில்லை. இந்த நேரத்தில் அவரா எடுத்துக்கிட்டாரு. அப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்ற மாதிரி அவர் தான் எடுத்துக்கிட்டாரு. திரு குமரேசன் அவர்களிடம் இப்ப அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார், திமுகவில் அப்படிங்கிறார். நம்ம திமுகனே பொதுமைப்படுத்தி பார்க்க வேண்டாம், திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அவர் பாஜகவையும் இடதுசாரி இயக்கங்களை மட்டும் அதிலிருந்து விடுத்து விட்டு சொல்கிறார். தலைமை சொல்வதைத்தான், அது ஒரு மேம்போக்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செயற்குழு, பொதுக்குழு, தேர்தல் என்பதெல்லாம் நடத்தப்படலாம். ஆனால் தலைமையை தாண்டி, தலைமையின் எதிர்ப்பை தாண்டி வேறு யாரேனும் பதவிக்கு வரக்கூடிய சூழல்கள் இந்த 2 இயக்கங்களை தாண்டி வேறு எந்த கட்சியிலும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். இதை நீங்கள் மறுப்பீர்களா? அது மற்ற பல கட்சிகளிலே ஒரு தனி மனித தலைமையின் அடிப்படையில் தான் அந்த இயக்கங்களே கட்டப்பட்டு இருக்கின்றன. இது ஒரு விதிவிலக்காக சில அமைப்புகள் தான் சொல்ல முடியும். அவர் இன்னும் பெரிய வலுவான இயக்கங்களாக மாறினா நான் ஒரு கொள்கை சார்ந்த இயக்கங்களாக நடந்து கூட. இப்போ நான் கூட வாரிசுகள் வர வேண்டும் சொல்லும்போது இன்னொரு விதமான வாரிசுகள் வர, கொள்கைகளின் வாரிசுகளாகத்தான் வரணும். ஏன்னா இப்போ மோடி அவர்கள் அப்படி கொள்கையினுடைய வாரிசு தான். ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு இந்த நாட்டை எதை செயல்படுத்த விரும்புகிறதோ அந்த கொள்கையின் வாரிசு தானே அவர். இல்லைனா மோடியை கொண்டு அங்கே உட்கார வச்சுருவார். டீ கடை வச்சுருந்தார், டீ கடை ஓனராகவே இருந்தாலும் கூட, அல்லது பெரிய டீ எஸ்டேட் ஓனராக இருந்தாலும் கூட அந்த கொள்கைக்கு மாறாக இருந்தால் கொண்டு வந்து வச்சுருப்பாங்களா? எனவே அதெல்லாம் அப்படிலாம் நம்ம தூக்கி வச்சிட முடியாது. எனவே அவர் ஏதோ ஒரு கொள்கையை பிரதிநிதிப்படுத்த அதோட வாரிசு கொள்கையின் அடிப்படையில் வைத்தால் பரவாயில்லை, அது சரியா பெரும்பாலான கட்சிகள்ல இப்ப நீங்க சொன்னது போல ஒரு பக்கத்துல நம்ம இதுல உள்ள அந்த ஜனநாயக ஏற்பாட்டில் அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளுங்கிற அளவில் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிற கோணத்தில் நான் சொல்கிறேன்.
அதே நேரத்தில் இந்த நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன், இந்த நாட்டில் இன்னும் முழுக்க ஒரு ஜனநாயக உணர்வு என்பது இன்னும் வளர்க்கப்படவில்லை, இன்னும் நிலப்பிரபுத்துவத்தின் பிடியிலேயே இந்த நாடு இருக்கிறது என்றதையும் நான் சேர்த்து சொன்னேன். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அதெல்லாம். அந்த வெளிப்பாடுகள் இப்படி இருக்கிற வரைக்கும் அந்தந்த மாநில கட்சியில் இருக்கிறவங்க அது தனி மனித தலைமை. அப்போ தனி மனித தலைமை அவரை அது வழிபாடாக இருக்கிறது, இன்னும் என்னென்னவோ இருக்கிறது. தோழர் சொன்னது என்னன்னா, இந்த 2 கட்சிகள் சித்தாந்த அடிப்படையில், மற்றது தலைமையின் அடிப்படையில் கட்டப்பட்டதுன்னு சொன்னீங்க. அப்படி இல்லை, நான் அப்படி பார்க்கல. அதாவது இப்போ நான் திராவிட இயக்கத்தை ஒட்டியே பேசுறேன். திராவிட இயக்கம் இல்ல இல்ல ஒரு அதாவது நீங்க சொல்றது நான் உன்ன ஒத்துக்கிறேன். காலத்துல நான் சொல்லல, இப்பொழுது அப்படி மாறிவிட்டது. இப்பொழுது இப்போ அது திராவிட இயக்கம் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒன்றுதான். இப்போ கூட தலைமை என்பது எப்படி இருக்குன்னா, இதுக்கு அதுக்குமான வேறுபாடு. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அது அணிகளை சார்ந்து நிற்பதும் வெகு மக்களை சார்ந்து நிற்பதும், கேடர் ஓரியன்டா இருக்கிறது, மாஸ் ஓரியன்டா இருக்கிறது. அப்போ திமுக என்கிற கட்சி ஒரு வெகுமக்கள் திரள் கொண்ட அதை சார்ந்திருக்கிற கட்சி என்கிற போது வெகுமக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைமை என்பது தேவைப்படுகிறது. நீங்க அணிகளை சார்ந்து நிற்கிற கட்சிகள்ல அது இல்லாமல் நீங்கள் கட்டலாம். எனவே இது ஒரே ஒரு கேள்விதான். இதுல எல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. மோடி அவர்களுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டது? அவ்வளவுதான் பிரச்சனை. திருச்சி வெளிச்சமருடைய கருத்தையும் கேட்டே வர்றேன். இங்கே இது போன்ற வாரிசு அரசியல் என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சுபவி வைத்திருக்கிறார். அவர் இன்னொரு விஷயத்தை முன்வைக்கிறார். தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் தங்களை பற்றிய வாதம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே மோடி இதுபோல் பேசியிருக்கிறாருங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனால் நாராயணன் அதில் முற்றிலும் மாறுபடுகிறார். இது ஒருபுறம் இருக்கட்டும், காங்கிரசிலும் கூட இதை தாண்டி அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். தனி மனித தலைமையை தாண்டி, தனி மனித தலைமை மட்டுமே கட்சிகள் நம்பியிருக்கின்றனவா? அது காங்கிரஸ் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் இணைத்தே கொள்கையை முன்னிறுத்தி மக்களை ஈர்க்கக்கூடிய சூழல் இல்லையா? காங்கிரஸில் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை தாண்டி தற்போது நல்ல தலைமை ஏற்கக்கூடிய திறமையும் அனுபவம் கொண்டவர்கள் யாருமே இல்லையா? அவர்கள் திறமையானவர்களாக இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்களை தாண்டி அல்லது அவர்களோடு அவர்களுக்கு இணையான திறமை கொண்டவர்கள் யாருமே அங்கே இல்லையா? அதாவதுங்க, இது ஒரு விவாதத்தை தொடங்கிட்டீங்க, நான் பேசித்தான் ஆகணும். நாராயணன் சொல்றாரு தகுதி தராதரம், அவருடைய அறிவு ஆற்றல் இந்த அடிப்படையில் தான் பிஜேபியில எல்லாம் பதவி தர்றாங்க. எந்த தகுதி அடிப்படையில்? என்ன காசி யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரா 10 வருஷம் பணியாற்றின ஸ்மிருதி இரானி அவரை கல்வித்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்க? வாரிசு அரசியலோ வாரிசு இல்லாத அரசியலோ அவர்கள் வாயிலாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். இப்ப ஹரியானாவில் ஒருத்தர் முதலமைச்சரா வந்திருக்கிறார். அவர் நேற்று வரை அரசியல்ல இல்லையே, ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரகரா இருந்தவர், திடீர்னு இன்னைக்கு உள்ள வர்றாரு. திருச்சி வேலுசாமி, என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, காங்கிரஸில் நிச்சயமாக சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய தகுதிகள் நிச்சயமாக இருக்கலாம், அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்காது. உங்கள் அடிப்படையில் அது ஒரு விவாதமாக நடத்தக்கூடிய இடம் இது அல்ல. என்னுடைய கேள்விங்கிறது, அதற்கு இணையாக அல்லது அவர்களை விட மிகச் சிறப்பான தலைமை ஏற்கக்கூடிய நபர்கள் யாருமே காங்கிரஸில் இல்லையா? ஒரு கூடுதல் தகுதியாக தலைவர்களுடைய வாரிசு என்பது ஒரு கூடுதல் தகுதியாக பார்க்கப்படுகிறதா? காங்கிரஸ் கட்சியில் ஆயிரக்கணக்கான பேர் காங்கிரஸ் கட்சியில் தலைவர்களாக இருப்பதற்கு தகுதியுள்ளவர் இருக்கிறார்கள், இல்லை என்றே சொல்லவில்லை. ஆனால் இந்த கட்சியிலே இருக்கிற நாங்கள் மனமும் வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தலைமை தாங்கி நடக்கும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் கட்சியின் தலைவர்களாக மட்டும் இருக்கிறார்களே ஒழிய கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அமைச்சரவையில் பிரதமராக அவர்கள் வரவில்லை. அவர் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் எதிர்க்க போவதில்லை. அவர்கள் வரவில்லை என்பதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா நான் வரேன். மன்மோகன் சிங் தான் 10 ஆண்டுகளாக நிச்சயமா திருச்சி வெளிச்சாமி, உங்களுடைய கருத்துக்களுக்கான மறுப்புகளை கேட்டுவிட்டு வருகிறேன். திருச்சி வெளிச்சாமி நாராயணன் அவர்களிடம் இல்ல நீங்க இந்த கேள்விக்கு இணைத்து பதில் சொல்லுங்க. தனி மனித ஆளுமைகளை மட்டுமே நம்பி நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியலாக இன்றைக்கு சுருங்கி விட்டது சில இடங்களில் அப்படிங்கிறது தவிர்க்க இயலாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறார்கள். மோடியும் கூட இன்றைக்கு மோடி பதவியேற்ற பிறகு பாஜகவின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படிங்கிறது, அத்வானி ஓரம் கட்டப்படுகிறார், ராஜ்நாத் சிங் ஓரம் கட்டப்படுகிறார், வாஜ்பாய் அவர் முதுமையின் காரணமாக ஓய்வில் இருந்தாலும் கூட அவருக்கான சில விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டு, குறிப்பாக அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ் போன்ற முன்னணி தலைவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள். முற்று முழுவதமாக மோடி என்ற ஒரு தனி மனிதர் முன்னிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதில்லை. இதை முற்றிலும் மறுக்க முடியுமா? நீங்க அவர்கிட்ட கேட்டீங்க, நண்பராக தோழமையோடு உள்ளபடியே சொல்லுங்கள் என்று. அதே தோழமையோடு நட்பாக தெளிவாகவே சொல்றேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எல்லாமே ஜனநாயக முறைப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர் அத்வானி அவர்களும் முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்களும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
இன்றைய தலைமுறைக்கு ஏற்ப மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதுல சந்தேகத்தை இல்ல, அப்படி இல்ல, சோகம் எல்லாம் கிடையாது. அவராக விரும்பி ஏற்றுக்கொண்ட விஷயம் இல்லைங்க. இதுல தவறு என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், ஒரு மகனாக நான் செய்ய வேண்டியது என்ன, என்னுடைய தந்தைக்கு கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்க வேண்டும். அது அந்த விஷயத்தை தான் நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இப்படி எடுத்துக்கலாமா? நீங்க உங்களுடைய வார்த்தையில ஓரங்கட்டிட்டாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? இத்தனை ஆண்டு காலமாக அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கொள்கை சரியா தவறாங்கிற விவாதத்துக்குள்ள போகல. இந்தியா முழுவதும் பயணித்து இன்றைக்கு பாஜக ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு அத்வானி ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார். ஆனால் ஆட்சியை ருசிக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது அவரை அந்த ஆட்சி பீடத்தில் வைத்து அல்லது ஒரு அமைச்சர் பதவியாவது கொடுத்து அழகு பார்ப்பதற்கு ஏன் மனம் இல்லைங்கிற ஒரு கேள்வி வருது. எங்களுக்கு பதவியே தேவையில்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கணும்ன்றீங்க. அது இல்ல, பதவி யாருக்குமே தேவையில்லை. எங்களுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் கூட பதவி வேண்டும் என்று தெரிந்துதான் பிரதமர் ஆயிருக்கலாம். ஆனால் பதவி அவசியம் இல்ல. யாரும் நீங்க அழகு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் போடல. இல்ல, அதாவது அவர்களுடைய நீங்கள் வேறு மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்த இன்னொரு சர்ச்சையும் கூட அவர்கள் கேட்ட தொகுதிகள் கூட ஒதுக்கப்படவில்லை. முரளி மனோகர் ஜோஷிக்கான தொகுதி ஒதுக்கப்படவில்லை. அது தவறான விஷயம், தவறான தகவல் ஊடகங்களால் எதிர்க்கட்சிகளால் பரப்பப்பட்ட மிகப்பெரிய பொய். இல்ல வாரணாசியில மோடி நிக்கிறாரு, அத்வானி ஜெயிக்கலையா? சரி, இல்ல அத்வானி இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் தானே, முரளி மனோகர் ஜோஷி பாராளுமன்ற உறுப்பினர் தானே, எந்த மறுப்பும் தெரிவிக்கலையே. இல்ல, அவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள், எங்கு வேண்டுமானாலும் நிற்பார்கள். அதுல தவறு என்ன இருக்கு? இங்க 4 பேர் இங்க ஒரு தொகுதியிலும், அதாவது 2 தொகுதி 3 தொகுதியில நிக்கிறாங்க. ஒரு முறையும் அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. இதுல ஒரே ஏன்னா இது எல்லா கட்சிக்கும் பொதுவா தான், பாஜக மட்டுமே சுருக்கி பார்க்கல. யஸ்வந்த் சின்ஹா இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனைனா, அவரும் ஒரு மூத்த தலைவர் தானே இந்த கட்சியில். இப்போ தனி மனிதர்களை மட்டுமே முன்னிறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறதுல பாஜகவும் விதிவிலக்காக இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி. நானு கடந்த 1.5 வருஷமா நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்துகிட்டு இருக்கேன். அதற்காக இது தனி மனித வழிபாடு ஆயிடுமா? கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு கட்சியிலே ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அது நீங்க அது போல சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அதுதான் வாரிசு அரசியலை நீட்டிக்கிறது. ஐயா வேலுசாமி பேசும்போது சொன்னாரு, நான் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னது போல அவர் சொன்னதை நான் ஐயா வேலுசாமி கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு நான் என்ன பேசுறேன்றதை கேட்டுட்டு அதுக்கு பதில் நிறைவு கருத்தில் அவருடைய நிறைவாக ஒண்ணு இல்ல, நிறைவு கருத்து. ஓரங்கட்டப்படுவது என்பதும் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் சொற்கள்ல இருக்கிற வேறுபாடு. அது அவங்க கட்சி அவருடைய கட்சி வார். நான் அதுல தலையிடல. நான் சொல்ல வருகிற செய்தி இதுதான். ஒரு சாதாரணமான ஒரு சிக்கல் இல்லாத, நீங்கள் காஷ்மீர் தேர்தலுக்கு போகிற போது காஷ்மீர் அரசு பற்றிய விமர்சனத்தை வைக்காமல் ஒட்டுமொத்தமாக வாரிசு அரசியல் தான் ஜனநாயகத்தை அரிக்கிற கரையான் என்று சொல்லுவது தேவையற்ற விவாதத்தை கிளப்புகிறது. தேவையற்ற விவாதத்தை பிரதமர் மோடி தெரிந்தே கிளப்பி இருக்கிறார் என்பது என் குற்றச்சாட்டு. நிறைவு கருத்தா நிறைவு கருத்து. சுபவி அவர்கள் சொன்னதை போலவே கொள்கைகளை பற்றி பேசாமல், மாற்று திட்டங்களை பற்றி பேசாமல், மாற்று அணுகுமுறைகளை பற்றி பேசாமல், வெறும் தனி மனிதர்களை பற்றிய விமர்சனம், அது வாரிசை பற்றி சொன்னாலும் சரி, அல்லது வாரிசை இல்லாத ஒரு தலைவர் பற்றி சொன்னாலும் சரி, தனி மனிதர்களை பற்றி மட்டுமே பேசுவது என்பது ஒரு தனி மனித வழிபாடு சார்ந்த அரசியல் இயக்கத்தினுடைய ஒரு உத்தியாகத்தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அந்த கொள்கைகளைத்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும், பிரதமர் என்கிற முறையிலும் கூட. அப்படி அவர் ஏன் அவர் பேசவில்லை என்றால் அவருடைய கொள்கைகள் ஏற்புடையதல்ல, மக்களுக்கு ஏற்புடையதல்ல என்று அவருக்கும் தெரியும். அதை வெளிப்படையாக பேச முடியாது என்று அது தெரியும். எனவே இது ஒரு உத்தி. நான் இன்னும் சொல்லப்போனால் கீழ்மட்ட தலைவர்கள் ஏதாவது பேசுவார்கள், நான் இல்லை அது நான் அப்படி பேசிக்க கூடாது என்று பெரிய தலைவர் வருத்தம் தெரிவிப்பார். இது ஒரு உத்தி, அதை சுற்றியே நாம் வாதித்துக் கொண்டிருப்போம். இது அவருடைய நடைமுறை உத்தி. திருச்சி வேலுச்சாமி அவர்களுடைய நிறைவு கருத்தையும் கேட்டு உங்ககிட்ட திருச்சி வேலுச்சாமி அவர்கள் உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது பிஜேபியும் சரி நரேந்திர மோடியும் சரி, காஷ்மீரை பொறுத்தவரையில் ஆர்டிகல் 371 அதை நீக்குவது எங்களுடைய கொள்கை என்று சொன்னார்கள். காமன் சிவில் கோட் எங்களுடைய பொது கொள்கை என்று சொன்னார்கள். இந்த 2 கொள்கையையும் வலிமையாக சொல்லி அந்த மக்களிடத்திலே ஆதரவு பெற்று நாங்கள் வெற்றியடைந்தோம் என்று காட்டுவதற்கு அவர் முயற்சி செய்திருந்தால் அவருடைய அணுகுமுறையில் நேர்மை இருக்கிறது என்று பொருள். ஒரு பிரதமராக இருக்கிறவர் இந்தியாவுடைய
பகுதியுடைய அந்த மாநிலத்திலே பிரச்சாரம் செய்கிற போது இந்த 6 மாதத்தில் எங்கள் ஆட்சியில் இந்த சாதனை செய்திருக்கிறோம், உங்களுக்கு என்று சிறப்பு தகுதி தந்திருக்கிறார்களே அது தவறு என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதை நான் நீக்குவேன், அதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்றல்லவா கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு நேற்று வரை சொன்ன அதையெல்லாம் மறந்துவிட்டு புதிய பிரச்சனைகளை கிளப்பி அவருடைய பலவீனங்களை மறைப்பதற்காக திசை திருப்புகிற ஒரு நாடகத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே சென்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, லஞ்சம், ஊழல், பதவி, சுகம், காழ்ப்புணர்ச்சி, சுயநலம், இது அத்தனையும் கரையான்கள் தான். இவைகள் தான் குடும்ப அரசியலை முன்னிறுத்தி செய்வதால் தான் இது அத்தனையும் ஒரே குடும்பத்திலே போய் இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. 4 பேருமே உங்கள் தளங்களில் உங்கள் கருத்துக்களை மிகச் சிறப்பாக பதிவு செய்தீர்கள். தனி மனித ஆளுமைகளை தாண்டி கொள்கைகளின் பால் முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் நிச்சயமாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். தனி மனிதர்கள் அதற்கான தகுதியுடையவர்களாக இருந்தால், அவர்கள் வாரிசுகளாக இருந்தாலும் அவர்களை நிராகரிக்க கூடாது என்ற கருத்தை இங்கே முன்வைத்தார்கள். தனி மனிதர்களுக்கு அது போன்ற ஆளுமைகள் இல்லை என்றால், அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அவர்கள் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இங்கே பதிவு செய்யப்பட்டது. நிஜமாக அது போன்ற ஒரு சூழல் அரசியலில் ஏற்பட்டால் அது வரவேற்கக்கூடியதே. 4 பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.